முன்னுரை. இது பாஸ்கா விழா கொண்டாடும் காலம். எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் எருசலேம் தேவாலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிற்கு வர வேண்டும். இது யூத சட்டம். பாலஸ்தீனா யூதர் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் யூதர்கள் தங்கள் தேசிய திருவிழாவை கொண்டாட கூடினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கூடியிருக்க எருசலேமிற்கு பயணிக்கிறார். ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டின் அரசர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்கள் பாவத்திலிருந்தும் அடிமை வாழ்விலிருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவ கிளைகளை கையிலேந்தி, தாவீதின் மகனே, ஆண்டவரை எங்களை மீட்டருளும், ஆண்டவரை வெற்றி தாரும் என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இதையே கிபி 5ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் நண்பகல் வேளையில் ஒலிவ மலையில் கூடி ஜெபிக்கிறது. மாலையில் ஒலிவ கிளைகளையும் வேறு சில மரங்களின் கிளைகளையும் கையிலேந்தி பவனியாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதுவே கிபி 8ஆம் நூற்றாண்டில் இருந்து குருத்து ஞாயிறாக, குருத்தோலையாக ஒலிவ கிளைகளையும் புனிதப்படுத்தும் சடங்காக மாறியது. அதோ அருள் பணியாளர் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திருவுடையை அணிந்து கொண்டு திரு பீட சிறுவருடன் பவனி வருகிறார். இயேசுவின் எருசலேம் புனித பயணத்திற்கு 40 நாட்களாக ஜெபத்திலும் தவத்திலும் தியானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்று மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையிலேந்தி பக்தியுடன் இன்றைய வழிபாட்டில் பங்கெடுப்போம். தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் ஆரவாரத்தோடு நுழைந்த இந்த நாளை நினைவு கூறுகிற நாம் அவரோடு இணைந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த குருத்தோலைகளை சுமந்து செல்வது மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். எப்படி இயேசுவை இஸ்ராயேல் மக்கள் வரவேற்றார்களோ, அவரோடு நடந்து சென்றார்களோ, அதுபோல நாம் நடந்து செல்கிறோம் என்ற எண்ணத்தில்தான் இந்த பவனியானது அமைகிறது. இந்த பவனிக்காக பயன்படுத்தப்படுகிற இந்த குருத்தோலைகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். செபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் நம்பிக்கையை வளர்த்து உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். அதனால் வெற்றி வீரரான கிறிஸ்துவின் திருமுன் இன்று குருத்தோலைகளை ஏந்தி வருகின்ற நாங்கள் அவர் வழியாக நற்செயல்களின் பயன்களை உமக்கு அளிப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 21ஆம் அதிகாரம் முதல் 11 இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்கு செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்களுடைய மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் எனும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அவரோடு இணைந்து இப்பவனியிலே செல்வோம். பாடகர் குழுவினர் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் இந்த பாடலை பாடுகிற பொழுது நாமும் முதலில் பீட சிறுவர், பின்பாக ஒவ்வொருவராக வரிசையாக செல்வோம். ஆண்டவரோடு இந்த பவனியிலே கலந்து கொள்வோம். ஓசானா என்ற மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். திருப்பலி முன்னுரை. இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகின்றது. தாவீதின் மகனுக்கு ஓசானா முழக்கங்களோடும்
ஒலிவக்கிளைகளை கைகளிலே ஏற்றிய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமுக்குள் வீரப்பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணம்தான் இயேசு உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது. நாமும் குருத்தோலைகளை கையில் பிடித்துள்ளோம். இயேசுவின் மனநிலையோடு இயேசுவுடன் பயணிப்போம். அப்போது இப்புனித வாரம் நம்மை மனிதர்களாகவும் புனிதர்களாகவும் மாற்றும் என்ற மனநிலையோடு இன்றைய திருவழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். சிந்தனை செய்வோருக்கும் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? 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 என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பெருக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது.
என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். இறைவா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனம் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலித்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றதாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு மின்னவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுளவரே எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் 27ஆம் அதிகாரம் 11 முதல் 54 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த போது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும்
இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படை பிரிவினர் அனைவரையும் அவர்கள் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடியை பின்னி அவரது தலையில் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவரது தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவிற்கு வந்தார்கள். இயேசுவிற்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவைகள் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கு அஞ்சலி செய்வோம். எழுந்து கொள்வோம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து
எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவ தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் இனியவர்களே, சபையுரையாளர் நூலில் நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், ஆக்குவதற்கு ஒரு காலம், அழிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம். ஆனால் ஒவ்வொரு காலத்தையும் ஏற்பாடு செய்பவர், நிர்வகிப்பவர், நிறைவு செய்பவர் ஆண்டவர். எனவே தான் சபையுரையாளர் சொல்லுவார், ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். இனியவர்களே, இயேசுவினுடைய இறப்பின் ஒரு கொடூரமான ஒரு சூழலை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள், யாரெல்லாம் காட்டி கொடுத்தார்கள், என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்ற ஒரு பெரிய பகுதியே உண்டு, நமக்கு தெரியும். ஆனால் குறுகிய பகுதியிலே பிலாத்துவினுடைய முன்பாக இயேசு சோதிக்கப்படுவது, அவர் மனைவி அவரை குறித்து எச்சரிக்கை செய்வது, பிலாத்து இதில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கை கழுவி கொள்வது, மற்றவர்கள் அது எங்க மேல உலட்டும் என்று சொல்வது, இயேசுவை கொலை செய்வது என்பதாக வாசிக்கும். இனி இவர்களே, பல நேரங்களில் நான் என்ன செய்துவிட முடியும், என்னால் எதுவும் இயலாது, நான் பலவீனன் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை விடவும் யாராலும் சோதனைக்குள்ளாயிருக்க முடியாது. இயேசு எப்பொழுது இந்த பணியை ஏற்றாரோ, திருமுழுக்கு பெற்றாரோ, அந்த நாள் முதல் அவர் இறக்கிற நேரம் வரையிலும் அவர் சோதனைக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறார். எல்லா மனிதருக்கும் இந்த சோதனை உண்டு. நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். முக்கூடுமானால் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு போகும். வயதானவர்கள் இருக்கிறார்கள். வயதானவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் தெரியும், சோதனைகள் தெரியும். ஆனாலும் ஒரு ஆசை, ஒரு 2 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கை கடவுள் தருகிற பரிசு. என்னால் எவ்வளவு முடியுமோ ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும். அதுக்கு ஆண்டவர் எனக்கு பெருசா இருந்தவன், வயசானவங்க சொத்து கொட்டுவன் வேண்டவே வேண்டாம், நல்லா இருக்கும், அது நிம்மதியாக வயதானவர்கள் வேண்டுகிற அது விஷயம். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஒரு வாய் கஞ்சி கிடைச்சா போதும், நிம்மதியாக இருக்கும். அதற்கு ஏதாவது கிடைக்குமா, எதிராக வருமா, என்ன செய்வது என்கிற ஒரு குழப்பத்திற்கு ஆளாவார். எனவே எல்லா கால சூழ்நிலையிலும் இந்த சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இயேசுவிற்கு தொடக்கத்திலே 3 சோதனைகள் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். உனக்கு பசியா இருக்கிறது உண்வதற்கான அப்பம் வேண்டுமா, உன்னிடம் ஒன்றுமே இல்லை, தலை சாய்க்க கூட இடம் இல்லை, உலகத்தின் செல்வங்களை தருகிறேன், நீ எனக்கு பணிவிடைச்சு, உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, கீழே குதி. இயேசு அந்த 3ஐயும் செய்யவில்லை. காரணம், அந்த 3 சோதனைகளும் அவருக்கானது. ஒருவேளை இந்த சோதனைகள் மற்றவர்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் இயேசு செய்திருப்பார். 5000 மக்கள் இருக்கிறார்கள், இங்கு அப்பங்களே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு கல்லிலிருந்து அப்பத்தை எடுத்து கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அது இயேசுவுக்கானதல்ல, எல்லா மக்களுக்குமாக என்று சொன்னால் இயேசு நிச்சயமாக செய்திருக்க கூடும். தனக்காக இயேசு எந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டதில்லை. இன்று இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள், அவர் துடி துடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறுபடியும் சோதனை. நீ உன்னையே நிரூபித்துக்கொள், நீ கடவுள் என்று சொன்னாயே, கடவுளுடைய மகன் என்று சொன்னாயே, நீ கடவுளுடைய மகன் என்றால் இறங்கி வா. ராணி அடிச்சுதானே போட்டிருக்கிறோம், நீ இறங்கி வா, நீ கடவுளுடைய மகன் என்று நான் நம்புகிறேன். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள்,
உன்னையும் என்னையும் காப்பாற்று நாங்களும் நம்புகிறோம். இயேசுவால் செய்திருக்க முடியாதா? முடியும். இயேசு சொல்லுகிறார், பேதுரு ஒரு பணியாளருடைய காதை வெட்டுகிற பொழுது, அவன் காதை எதுக்குறா வெட்டுற? நான் நினைச்சிருந்தா இத்தனை படைகளை விட பெரும்படையை என்னுடைய தந்தை அனுப்பியிருக்க மாட்டாரா? ஆனா என்னுடைய வேலை இதுதான், நான் இறப்பதற்காகத்தான் வந்தேன். அப்ப இயேசு நினைத்திருந்தால் எல்லாருக்கும் நிரூபித்து காட்டியிருக்க முடியும், நான் இறைமகன் தான் என்று சொல்லி. அதுக்கப்புறம் இது இறந்திருக்கலாம். நிரூபித்து காட்டிவிட்டேன், மறுபடியும் என்னை சிலுவையில் அறையுங்கள் என்றால் இறக்கத்தான் நான் வந்தேன். ஆனா அது அவருடைய மாட்சியை எடுத்து காட்டுவதாக இருந்திருக்கும். அது இயேசுவினுடைய மாட்சிக்கானது. அதை அவர் ஒருபோதும் செய்ய விரும்பவில்லை. இறக்கும் போதும் வருகிற வேதனைகளை, சோதனைகளை அவர் தனக்கானதாக மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த சோதனையை மற்றவர்களுக்கு என்று விட்டு விடுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஒரு உச்சக்கட்ட வேதனை. எந்த தந்தை என்னோடு இருக்கிறார் என்று நம்பினாரோ அந்த தந்தை இல்லையோ என்கிற ஒரு வேதனை. இயேசுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல நேரங்களில் அவர் தன்னை தந்தையோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். லாசருடைய உயிர்ப்பை நாம் பார்த்திருப்போம். அதில் இயேசு மன்றாடுகிற பொழுது சொல்லுகிறார், தந்தையே எனக்கு செவி சாய்த்தருளும், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் இந்த மக்கள் உம்மை நம்ப வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன். இயேசுவிற்கும் அவருடைய தந்தைக்குமான மிக நெருக்கமான ஒரு உறவு உண்டு. ஆனால் இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனவே லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார். கடவுள் எனக்கு செவி சாய்க்கிறார், நான் சொன்னா இப்ப எங்க அப்பா என்னன்னாலும் செய்வாரு என்பதற்கான அடையாளம் அது. நீ எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனாலும் நான் தனியா இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. இவ்வளவு நெருக்கமான தந்தை நான் துடி துடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேனே, எங்க போனாரு? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நின்று சாகுபடி விட்டுட்டீங்க? அதுக்குதான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு கொடூரம், எவ்வளவு கொடூரமான மனிதர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். நான் தொங்கி சாக கிடக்கிறேன், துடி துடித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு வேதனையிலும் எனக்காக கண்ணீர் விடுவதற்கு ஒருவர் இல்லை. இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவர் நீதிமான் தான் சொல்லி செத்த பிறகுதான் சொல்றான். சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட சொல்லல இவர் உண்மையிலேயே இறைமகன் சொல்லி இயேசு இறந்த பிறகு சொல்லுகிற மனிதர்கள் அவர் துடி துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது நகைக்கிறார்கள். இறங்கி வா, நம்புறேன், என்னையும் காப்பாத்து, இந்த புளிச்ச திராட்சை குடிச்சுக்க, கொடுக்காத, வெளியா காப்பாத்துறாரா பார்ப்போம். இவ்வளவு கொடூரம், இவ்வளவு கொடூரங்களை இயேசு நினைத்திருந்தால் ஒதுக்கி இருக்க முடியும், தடுத்திருக்க முடியும், வராமலே செய்திருக்க முடியும். ஆனால் நமக்காக அதை ஏற்றுக்கொள்கிறார், நமது மீட்பிற்காக அதை ஏற்றுக்கொள்கிறார். மானிடரை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்கும்படியாக மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த மீட்பிற்காக எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறார். அந்த நீர் என்னை கைவிட்டீர், அது உம்முடைய பிள்ளைகளை பார்க்க. இந்த இறப்பு ஏராளமான மக்களுக்கு மீட்பு கொடுக்கும்படியாக நீர் செய்தீர்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் முடியவில்லை, வலிக்கிறது, நான் கதறுகிறேன். ஆனாலும் இந்த கதறுகளை எல்லாம், இந்த அழுகையை எல்லாம், இந்த துன்பத்தை எல்லாம் மீட்பிற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நம்முடைய பாவங்களால் அந்த ஆண்டவரை துன்பத்தில் ஆழ்த்தாமல் இருக்க முயற்சி செய்யும். கடவுளுடைய இரக்கம், மீட்பு நம் அனைவருக்கும் கிடைப்பதாக எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கை விடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிறைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் தம் தந்தையிடம் ஒப்பு கொடுத்த இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் கனிவுடன் கேட்டு அருள் புரிவாராக. அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி சான்று பகர இறைவா உமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தரும் இறைவா, சிலுவையில் தம்மையே பலியாக்கிய கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, துன்பங்கள் வழியாக தூய்மையை அடைந்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகிறோம் என்பதை திரு அவையின் மக்கள் அனைவரும் உணர்ந்து நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தருபவரே எம் இறைவா, எம்மை குணப்படுத்துவதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாட மக்களுக்கு துணையாய் வாரும். எங்கள் ஆறுதலினால் அடைய இயலாததை உம்முடைய திருமகனின் பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் பாடுகளால் நிறை மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இது ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தவது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே
தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதையும் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழு